வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுற்றுலா படகுகளில் கடலோர காவல்படை போலீசார் திடீர் ஆய்வு. அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்வதாக வந்த புகாரின் எதிரொலி. தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளிடமிருந்து காவிரி நீரை கேட்டு பெறுவோம், முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. கஞ்சா விற்க முயன்ற 2 வாலிபர்கள் கைது, இருசக்கர வாகனம், செல்போன் பறிமுதல். இன்றைய விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலம் சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய விரும்புகின்றனர். இதற்காக புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் தனியார் சார்பில் படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக சுற்றுலாத்துறையில் அனுமதி பெற வேண்டியது அவசியம். படகு சவாரியின் போது சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உரிய பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். சாகசங்களில் ஈடுபடக்கூடாது, அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவற்றை புதுச்சேரி கடலோர காவல்படை போலீசார் கண்காணித்து வருகின்றனர். கோடை விடுமுறை என்பதால் தற்போது புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பாண்டி மெரினா கடற்கரையில் கடலோர காவல்படை போலீசார் படகுகளில் பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்பட்டுள்ளதா என திடீர் ஆய்வு நடத்தினர். அப்போது 2 படகுகளில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக பயணிகளை ஏற்றிச் சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக 2 படகுகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சுற்றுலாத்துறைக்கு கடலோர காவல்படை போலீசார் கடிதம் எழுதியுள்ளனர். இதேபோல நரம்பை, பெரிய காலாப்பட்டு, நல்லவாடு ஆகிய பகுதிகளில் விதிகளை மீறி விசைப்படகுகளில் சுற்றுலா பயணிகளை சவாரிக்கு அழைத்து சென்ற 3 படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறைக்கு கடலோர காவல்படை போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். புதுச்சேரியில் அமைச்சராக பொறுப்பேற்ற என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று தனது பணிகளை துவக்கினார். இதற்காக அவரது அறையில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மல்லாடி கிருஷ்ணாராவிற்கு வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தனது பணியை தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் இலாகா ஒதுக்காததால் பணிகள் எதுவும் முடங்கவில்லை என்றும் அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். தினமும் 20 கோப்புகளில் தான் கையெழுத்திட்டு அனுப்புவதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, விரைவில் பேரவைத் தலைவர் நியமனம் செய்யப்பட்டு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். பிரெஞ்சு மொழி பள்ளியில் நீடிக்க மத்திய அரசை கேட்டுள்ளதாகவும் மீண்டும் இது தொடர்பாக வலியுறுத்த உள்ளதாகவும் உறுதியளித்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக காரைக்காலுக்கு உரிய காவிரி நீரை கிடைக்க எப்போதும் புதுச்சேரி அரசு வலியுறுத்தும் என்று தெரிவித்த அவர், காவிரி நீரை கேட்டு பெறுவோம் என்றும் தமிழக அரசிடமும் கர்நாடக அரசிடமும் காவிரி நீர் கேட்டு பெறப்படும் என்று அவர் உறுதியளித்தார். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டேரிக்குப்பம் சுடுகாடு அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் போலீசாரை கண்டதும் தப்பிச் செல்ல முயன்றனர். போலீசார் அவர்கள் 2 பேரையும் பிடித்து சோதனை செய்த போது அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் காட்டேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த பாஸ், துத்திப்பேட்டு பகுதியை சேர்ந்த பிலோமின் தாஸ் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய வாங்கி வந்ததாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் இருந்த 95 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை கருவடிக்குப்பத்தில் உள்ள குரு சித்தானந்த சுவாமி கோவிலின் 189வது ஆண்டு குரு பூஜை விழா இன்று நடைபெற்றது. கணபதி ஹோமத்துடன் குரு பூஜை தொடங்கியது. இரவு 8 மணிக்கு பூர்ணாகுதி நடைபெற்றது. இன்று காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ருத்ர ஜபத்தை தொடர்ந்து காலை 7:30 மணிக்கு சித்தானந்த சுவாமிக்கு மகா அபிஷேகம், பூர்ணாகுதி, கலசாபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை தீபாராதனை, இரவு 10 மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெற்றது. பூஜைக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். அமைச்சர் நமச்சிவாயம் குரு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,450 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,15,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.